யுத்த நிறுத்தம் வந்திருந்தது, சீஸ்ஃபயர் வந்திருந்தது. அந்த சீஸ்ஃபயர் நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் எங்களுக்கானதல்ல உங்களுக்கானதுன்னாங்க. உங்க ஆக்களை விடுதலை பண்றதுக்கும் எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குமான சீஸ்ஃபயர் தான் என்பதை வெளிப்படையாக கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லி இருந்தாங்க. காடி ஐசன்கோட் என்கிற இப்பொழுது இருக்கிற வார் கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர், முன்னாள் ராணுவ தளபதி, இவருடைய மகன் காசா போராளிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் போரிடுகிற நேருக்கு நேர் போரிடுகிற காட்சிகளை தான் இதில் காட்டுறாங்க. இந்த இடத்துல எல்லாமே நேருக்கு நேர், இந்த இடத்துல எல்லாம் நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவசரப்பட்டு ஹூதிகள் மேலே தாக்குதல் நடத்திடாதீங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஹூதிகள் மேலே எந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தாலும் அது ரொம்ப நிதானம் தேவை. இந்த என்னன்னா, அந்த சரண்டர் ஆகிவிட்டார்கள் பார்த்தீர்களா, போட்டோ வந்து விட்டது, சில பேர் கதறினாங்க. எங்க அகராதியிலேயே சரண்டருங்கிற ஒரு வேர்டு இல்லை அப்படின்ட்டாரு.